வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தும் மக்களுக்கு சிலிண்டர் மானியம் அதிகரித்து இருக்கிறதா புதிய தகவலை அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த சிலிண்டர் மானியம் அதிகமாக கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும், இதற்கு தகுதியான நபர்கள் யார், சிலிண்டர் மானியம் எவ்வளவு கிடைச்சிருக்கு, இதுவரைக்கும் மானியம் கிடைக்காதவங்க இனி மானியம் கிடைக்க என்ன செய்யணும், இது போன்ற கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நாங்க சொல்ற தகவல் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, மத்திய அரசின் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் பெறப்பட்டு வந்த மானிய தொகை இப்பொழுது அதிகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாமானிய மக்களுக்கு வழங்கப்படும் கேஸ் சிலிண்டர் மானியம் குறித்த தகவலும், இந்த மானிய தொகையை பொதுமக்கள் தடையில்லாமல் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தோராயமாக 30.53 கோடி மக்கள் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் இணைப்பை பயன்படுத்தி வராங்க. இதுல 9 கோடிக்கும் அதிகமான மக்கள் மத்திய அரசின் சிறப்பு திட்டமான உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே கேஸ் சிலிண்டர்களை வாங்கி பயன்பெற்று வருகிறார்கள். ஒட்டுமொத்த கேஸ் சிலிண்டர் பயன்பாட்டாளர்கள் அனைவருக்கும் இப்பொழுது மானியம் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முழுமையான கேஸ் சிலிண்டர் மானியத்தை பெறக்கூடிய பயனாளர்களாக உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் பயனாளர்கள் தான் இருக்கிறாங்க. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே இதற்கு முன்பு வரை 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை மானியம் வரவு வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த மானிய தொகை 350 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறதாக மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு அறிமுகம் செஞ்ச இந்த திட்டத்தில் மக்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்து வரும் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானிய தொகை கடந்த மாதம் உயர்த்தப்பட்டது. அதிகாரப்பூர்வ தகவலின்படி மார்ச் 2024 வரை மட்டுமே இந்த தொகை கிடைக்கவிருந்த நிலையில் தற்பொழுது 2025 வரைக்கும் இதன் காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக உஜ்வாலா யோஜனா திட்ட பயனாளர்களுக்கு 12 மாதங்களுக்கான சிலிண்டர் மானிய தொகை ரூபாய் 350 ரூபாய் வரை அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் இல்லாத கேஸ் சிலிண்டர் பயனாளர்களுக்கும் ரூபாய் 50 வரை சிலிண்டர் மானிய தொகை மாதம் தவறாமல் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேஸ் சிலிண்டர் பயனாளிக்கும் எவ்வளவு மானிய தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம வீட்டிலிருந்தே செக் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல www.mylpg.in அப்படிங்கிற இணையதள பக்கத்திற்கு சென்று கேஸ் சிலிண்டர் நீங்க எந்த கம்பெனியில வாங்கியிருக்கீங்களோ அந்த சிலிண்டரை நீங்க கிளிக் பண்ணி கேஸ் சிலிண்டரோட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் நம்பர், உங்களுடைய கேஸ் இணைப்பு எண் ரெண்டையும் நீங்க உள்ளீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணீங்கன்னா இடதுபுறத்தில் வியூ சிலிண்டர் புக்கிங் ஹிஸ்டரி ஆர் சப்சிடி டிரான்ஸ்ஃபர்டு என்ற விருப்பத்தை கிளிக் செய்தால் எந்த மாதத்தில் எவ்வளவு சிலிண்டர் மானியம் வரவு வைக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு காண்பிக்கப்படும். ஒருவேளை உங்களுக்கு சிலிண்டர் மானியம் ரூபாய் 50 முதல் 350 ரூபாய் வரை கிடைக்காமல் இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய கேவைசி சரிபார்ப்பை கட்டாயம் செய்யணும். அதற்கு நீங்க கேஸ் சிலிண்டர் வாங்கக்கூடிய ஏஜென்சிக்கு நேர்ல போயிட்டு இத கேவைசியை சரிபார்க்கிறது மூலமாக கேஸ் சிலிண்டர் மானியம் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.